ஏன்டி இப்படி மாறிட்ட? ஏன் என்ன இப்படி சோதிக்கிற? உன்னை நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும். அதனால நான் இனிமே இப்படிதான் இருக்க போறேன். என்ன, அங்க ஒரு பெரிய சண்டையா இருக்குமோ? அங்க என்ன வேணா இருக்கட்டும். இங்க ப்ளீஸ். என்னம்மா பேசணுன்ற? ஆமா, என்ன இங்க என்ன காணும்? அது ஏன்டி எப்பவுமே நீ என்ன மட்டும் யோசிக்க மாட்டேன், என்ன பத்தி யோசிக்க மாட்டேன், என்னை தாண்டி எல்லாத்தையும் யோசிக்கிற. தள்ளி இருந்தா உங்களை பத்தி யோசிக்கலாம், கிட்ட இருக்கும்போது உங்களை பத்தி என்ன யோசிக்கிறது, அதனால மத்ததை யோசிக்கிறேன், அவ்வளவுதான். வேண்டாம், நீ பொறுப்பு பேசாத. சரி, என்ன பேசணும்? சரி விடுங்க, அது போய் உட்காடுறேன். ஆண்டி, எல்லாம் அது சும்மா இனிமேல் இப்படிதானே இருப்பேன்னு சொன்னேன். அவன் மறுநாள் இந்த மாதிரி பண்ணித்தான் கொடுத்தானே, இன்னைக்கு அப்படி இருக்க மாட்டேன். அப்படி எல்லாமே இருந்தாலும் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப டயர்டாயிருக்கு. நிஜமாவே நீ படிக்க ஆசை. ஏன் ஏன் சரி கேட்டேன். பிரச்சனையே இதான் பட்டு, நான் என்ன பண்றது எனக்கு புரியல. என்னடி? என் வந்து எப்படி தான் ஃபிக்ஸ் ஆகி வந்துட்டேன். நீ இப்ப எப்படி இருக்கேன்னு உனக்கு எப்படி நான் விளக்குறது? என்ன நடக்குதுங்க? விளக்கம் நடக்குது. என்ன ஆகலாமா? தாராளமா. இங்க போய் சொன்ன என்னடி? கதை எப்படி மொக்கையா இருக்கு, ஆனா நாக்கு எதுக்கு ருசி சொல்ல போது போல. ஆனா எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு, அதை கேட்கதான் விரும்புறேன். ரொம்ப கஷ்டம் உன்னை வச்சுக்கிட்டு, ரொம்ப ரொம்ப கஷ்டம். நிஜமாவே சொல்றேன், நாங்க 2 பேர் தெரியுமோ இல்லையோ, ஆனா நீங்க 2 பேர் மட்டும் தான் தெரியுங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஆமாண்டா, ஆமா, அது என்னவோ உண்மைதான். சரி விடுங்க, அந்த பக்கம் திரும்புறேன். நான் சொல்றேன்டா, முடியாது. என்னதான் நீ பார்க்கணும், நான் அவங்கள பாக்குறேன்ல, அது போதும். நீ பேசுறது அவங்க காதுக்கு கேட்கும், அதானடா? அதேதான். உங்க கூட எல்லாம் இருக்கிற வரைக்கும் நான் உருப்பட மாட்டேன்றது தெளிவா தெரிஞ்சது. ஏய், கேண்டி இப்படியே சொல்லிட்டு இருக்க. ஆமா நாத்து, என்ன சொல்ல வந்த? அவருக்கு இப்ப நான் ஏன் படிக்கணும்ன்ற கேள்வி. அதனால நான் பேச வந்தேன், அவ்வளவுதான், நீ வேற ஒண்ணும் இல்ல. தர்மன் உன்கிட்ட எனக்கு பொறுமையா சொல்றேன், புரிஞ்சுக்கோ. நான் உன்னால தப்பே சொல்லல. நீ மென்டலா அப்படி ஃபிக்ஸ் ஆயிட்டனா, 8 வருஷம் பார்க்காம இருந்துட்டோன்னா, நான் டிகிரி முடிக்கிற வரைக்கும், அஃப்கோர்ஸ் நீ எனக்கு தெரிஞ்சு நான் டபுள் டிகிரி பண்ற வரைக்கும் நீ இருக்கணும்னு யோசிக்கல. ஆனா ஒரு சுச்சுவேஷன் அதுக்கப்புறம் அப்படி மாறிடுச்சு. ஆனா நீ யோசிச்சது என்ன? 8 வருஷத்துக்கு அப்புறம் நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு மென்டலா ஃபிக்ஸ் ஆயிட்ட. நீ, நான் டாக்டர் படிச்சா போதும்னு யோசிச்சுட்ட, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், ஜாப் போவேன், அதெல்லாம் உன் மண்டைக்குள்ளேயே இல்லை. என்ன நாத்து சொல்ற? ஆமா, இவர் எப்படி ஃபிக்ஸ் ஆயிட்டாருன்னா, நம்ம இங்க பல்ல கடிச்சிட்டு இருந்துட்டோம், அதுக்கப்புறம் அவ கூட தானே இருக்க போறோம், அவ கூட தானே இருக்க போறோம்னு மென்டலா ஃபிக்ஸ் ஆயிட்டாரு. அதனால அவரு அங்க ஒர்க் பண்ணிட்டாரு. இப்ப இங்க வந்தோடனே அவருக்கு அது நான் தேவைப்படுறேன், அவ்வளவுதான் விஷயம். இப்ப நான் அவர் கூடவே இருக்கணும் அப்படின்றது அவரோட இதுவாயிடுச்சு. இப்ப நான் அவருக்கு ஜாப் போகணுன்ற அவசியம் இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்ற அவசியம் இல்லை, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் இப்ப அவர் கூடவே மட்டும்தான் இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு என்ன ஒரு சாதாரண டிகிரியே அவர் யோசிச்சிருக்கலாம், எதுக்கு டாக்டர் யோசிச்சாருன்னு எனக்கு புரியல. டேய், நீ அப்படி யாரா யோசிச்சு எனக்கு புரியல. கிளினிக்லாம் கட்டணும்னு யோசிச்சியடா? ஆ, அதை யோசிச்சிருப்பாரு, நானே இல்லைன்னு சொல்லுது. அங்க நான் 24 ஹவர்ஸ்லாம் போக கூடாது, ஜஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ். ஏன்னா இவர் எங்க பிஸியா இருக்காரோ அந்த டைம்க்கு நாங்க ஒர்க் பண்ணிட்டு இவர் வந்தோடனே நான் வந்துடணும், அந்த மாதிரி இருக்கணும். நான் ஜஸ்ட் அது ஒரு மேல் பார்வை பாக்குற மாதிரி தான் அவர் யோசிச்சிருப்பாரு. இறங்கி வேலை செய்யற மாதிரி யோசிச்சிருக்க மாட்டார், அதுக்கெல்லாம் ஆள் போடுற மாதிரி தான் அவர் யோசிச்சிருப்பாரு. என்ன நாத்து சொல்ற? எனக்கு இப்போ ஒரு நல்லா புரிஞ்சிருச்சு, நீங்க வேணா அவரை கேட்டு பாருங்க. டேய், அப்ப நீ அவளுக்கு ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு யோசிச்சது வந்து அவங்க ஒர்க் பண்ண இல்ல. அது அவ ஹாஸ்பிட்டல் இருக்கணும், அவ ஓனரா இருக்கணும் மட்டும் தான் யோசிச்சேன். அவ இறங்கி வேலை செய்யணும்னு யோசிக்கலையே. டேய், அது எதுக்குறாங்க டாக்டர் படிச்சு? எனக்கு புரியல. டாக்டர் படிச்சா 24 ஹவர்ஸ் அவைலபிலிட்டி இருக்கணும், அதான ஒரு பேசிக்கான. அது ஒரு ரூல்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ஆனா அவங்கள நம்ம அந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறோம், அவங்க ஒரு அந்த அளவுக்கு ஃபிளெக்சிபிளா இருக்கணும், அதனால அந்த ப்ரொஃபஷன். எப்போ முடியலனாலும் ஒருத்தரை நம்ம பார்க்க முடியும் அப்படின்ற ஹோப் அவங்க கொடுக்கணும் அப்படின்ற விஷயம் தான் ஹாஸ்பிட்டல் டாக்டர்லாம். சீரியஸா நான் அப்படி யோசிக்கலாம் இல்லை, நிஜமாவே அவ சொன்னதான் கரெக்ட். அவ படிக்கணும்னு யோசிச்சனே தவிர, ஆனால் அது வேலை பார்ப்பா, அதுலயே பிஸியா இருப்பாங்க, நான் இப்படிலாம் இருப்பாங்கன்னு நான் யோசிச்சதே இல்லை. நான் ஒர்க் பண்ற டைம் வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன், நான் வரதுக்கு முன்னாடியே வந்துடுவேன், நான் வரும்போது வீட்டில் இருக்கணும், எனக்கு அப்புறம் தான் கிளம்பணும், இதுதான் என் மென்டாலிட்டியா இருந்துச்சு. அதே மாதிரி அவள் வேற யார்கிட்டயும் ஒர்க் பண்றதும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனாலதான் அவள் கிளினிக் கட்டணும்னு ஆசைப்பட்டேன். அவ சொந்தமா 24 ஹவர்ஸ் அவங்க இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஆள் போட்டு அவ ஜஸ்ட் அவ ஸ்ட்ரெயின் பண்ணாம ஏதோ நான் ஆஃபீஸ் போன டைமுக்கு அவங்க ஒர்க் பண்ணா போதும், அதுவும் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா போகலாம், அதுவும் அவளுக்கு பிடிக்குன்னா போக வேண்டாம், அப்படிதான் நான் யோசிச்சேன்.
தெரியும் இந்த கிறுக்குத்தனத்தினால தான் நீங்க இப்ப இவ்வளவு டார்ச்சர் பண்றீங்க புரிஞ்சிடுச்சு. இதை பாருங்க எம்பிபிஎஸ் நீங்க ஆசைப்பட்டீங்க, உங்க ஆசை என் கனவாவே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் கார்டியாலஜிஸ்ட் ஆகணுன்றது என்னோட எய்ம் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு அதுல வளராதீங்க. எனக்கு அதுல மட்டும்தான் சந்தோஷம் இருக்கு. நான் ஆசைப்பட்டு பண்ணிட்டு இருக்கிறது அது மட்டும்தான். அதை தயவு செஞ்சு ப்ளீஸ் எதுவுமே சொல்லி கெடுத்துறாதீங்க ப்ளீஸ். நான் படிக்கிறதுனால எந்த வகையிலும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். உங்களை அவாய்ட் பண்ண மாட்டேன். உங்களை தள்ளி வைக்க மாட்டேன். இதை நான் எல்லா வகையிலயும் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு இப்ப நீங்க நான் எங்க ஃபாரின் போய் வேணும்ன்ற ஒரு கான்செப்ட்னால மட்டும்தான் ஊன்னு சொல்லியிருக்கீங்க. நிஜமா நீங்க மனசார சொல்லல, எனக்கு அது தெரியும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு அது படிக்கணுன்றது ரொம்ப ரொம்ப ஆசை. நான் எம்பிபிஎஸ் போட்ட 6வது மாசத்துல இருந்து என் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆன விஷயம் நான் கார்டியாலஜிஸ்ட் தான். அதனாலதான் நான் அதிக டாக்டர் கூட பழகுனது, சர்ஜரிக்கு பழகுனது எல்லாமே அவங்க கூட. அப்கோர்ஸ் இப்ப நான் படிக்க இன்னும் நான் அந்த கோர்ஸ் எடுக்கல. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மத்த டிபார்ட்மெண்ட் எனக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அதை விட 100% இதை பத்தி தான் நான் அதிகமா தெரிஞ்சுக்கிட்டேன், படிச்சேன், கோர்ஸ் பண்ணேன், டிப்ளமோ பண்ணேன். அந்த மாதிரி எல்லாமே இதுல தான் நான் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கேன். ப்ளீஸ்மா ப்ளீஸ். என்னடி இருக்கிற டென்ஷன்? ஆமா, நீ ஒத்துக்க மாட்டே, அப்ப கேட்கதான் செய்வாங்க. இல்லை மறுபடியும் படிக்கணும்னு போது நான் பயந்துட்டு வேற ஒன்றும் என் கூட இருக்கும் போல இருக்கல. இருப்பம்மா, என்னமா பயப்படுற? நான் படிச்சாலும் பக்கத்துல உட்காந்து படிக்க போறேன். அப்புறம் என்ன? நான் எப்பவும் நைட் ஸ்டடி தானே பண்ணுவேன். உன்னை தூங்க வச்சுதான் படிப்பேன். போதுமா? நீ தூங்குற வரைக்கும் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நீ தூங்குனதுக்கு அப்புறம் நான் படிக்கிறேன். போதுமா? இதுக்கும் மேல என்ன சொல்லு? ஹோம்ஒர்க் கூட எனக்கும் நான் அப்படியே எழுதிட்டு இருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லை. நீ தூங்குறதுக்கு அப்புறம் நான் எழுதிட்டு தூங்குறேன். எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. இன்னும் வேற என்ன சொல்லிட்டேன் சொல்ல? எனக்கு அப்படிலாம் வேண்டாம். நீ என் கூட பேசினா இதெல்லாம் மட்டும் போதும். மற்றபடி வேண்டாம். இப்படி எனக்கு நிஜமாக எந்த வருத்தமும் இல்லை. வருத்தம் இல்லை. வா, ஒரு வழியா ஒத்துக்கிட்டானே. ஆமா, என்ன இந்த 2 டிக்கெட்டுங்களை காணும்? டிக்கெட்டுங்க வராது. என்னன்னு சொல்றீங்க? இப்பதானே ரெஸ்ட் ரூம் போனேன். அங்க போனா லேப்டாப் திறந்திருக்கு, ரெண்டும் தூங்குதுங்க. அச்சோ, சென்ட் பண்ணிட்டு தூங்குறாளுங்களா இல்ல பாதி அப்ளிகேஷன்ல தூங்குறாளுங்களா? இல்ல, சென்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மெயிலுமே வந்துடுச்சு. மெயில் தான் ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்க. பிரவீன் மெயில் நினைக்கிறேன். அதுதான் ஓப்பன்ல இருந்துச்சு. சரி, நான் அதை பார்த்துட்டு கன்ஃபர்மேஷன்லாம் வந்துடுச்சு. சரி, அதெல்லாம் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஷட் டவுன் பண்ணிட்டு வச்சுட்டு பூத்திட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்தேன். ஓ, ஓகே ஓகே. சரி, தூங்கலாமா? முடிச்சுட்டு ஏங்க டெய்லி இதுல நைட் ஷிஃப்ட் மாதிரி நீங்க முடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு புரியல. ஆமாம் சரி போனோன்னு என்ன சொல்லுவேன். இந்த மாட்டேன் கிடக்கும். இப்போ தான் வந்துட்டு முடிச்சுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கியா மற்ற. இப்போதான் எந்த மாதிரி வராமல் முடிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இப்போ இந்த ஸ்பெண்ட் பண்ண எனக்கு லட்சணம் தெரியும். சென்னை போட்டால் எப்படி மாறுவேன்னு. அதனால நம்ம இப்போ நான் இழுத்து பிடிச்சே ஆகணும். ஏங்க ஏன் இப்படி இருக்கீங்க? அப்படித்தான் இருப்பேன். சரி சரி, சொல்லிட்டு போங்க. ஏன்டா வெளியே வரமாட்டோம், ரூம்குள்ளே அடைஞ்சிருக்க? கேம் விளையாடிட்டு இருக்கேன், அதனால தான் அடைஞ்சிட்டு இருக்கேன். வெளியே வந்து உங்க அம்மா எனக்கு இரிட்டேட் ஆகுதுக்கா. இதான் ஃபோன் பண்ணி வர வைக்கிறேன், ஃபோனே பண்ணல. அதான் அப்செட்டா இருக்கா, என்ன பண்ணட்டும்? அண்ணி, நான் அவளுக்கு போட்டுனே தான் இருக்கேன். அவளுக்கு என்னவோ காலே போகல, நான் என்ன பண்ணட்டும்? அவதான் இந்த கால் எடுக்க போறா, கால் போகாத மாதிரி அவள் பண்ணிருப்பா, அவ்வளவுதான். என்ன, நான் அவனுக்கே ஃபோன் பண்ணி அவளை வர வைக்கிறேன். போதுமா? நான் அவனுக்கு போடுறேன் பாரு. ஸ்பீக்கரும் ஆன் பண்ணிட்டேன். போதுமா? இல்ல, உங்க போன்ல வைப்ரேட் ஆகுற மாதிரி இருக்கு. ஆகட்டும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வைப்ரேட் மோட்ல வச்சிருக்கீங்க? இந்த கால் எனக்கு தேவையில்லை, அதனால வைப்ரேட் மோட்ல வச்சிருக்கேன். அதுக்கு என்ன இப்போ? யாருமா? எனக்கு தெரியும், பார்த்தீங்களா, எடுக்கல வரும். இதுடா திருப்பி போடுறேன், ஏன் டென்ஷன் ஆகும்? யாரு பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப நேரம்? பண்ணட்டும். போன் என் கைக்கு வந்தாகணும். சொன்னா சொல்லு. போன் தரீங்களா இல்லையா? சரி, அப்படி போய் பண்ணலாம். சரி. ஏய், உங்க அம்மா பண்றாங்க. தெரியும், இது பண்ண இருக்கு சொல்லுவேன். வைப்ரேட்ல போட்டேன், சைலண்ட்ல போட போயிட்டேன், தெரியாம வைப்ரேட்ல போட்டேன். இப்போ உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன், என்ன பண்றது? ஏய், பேசுங்க. வேண்டாம், எனக்கு விருப்பம் ரிசல்ட் கம்யூனிட்டியா. செக் பண்ணிட்டாங்களே, அப்புறம் இப்ப ஏன் பண்றாங்க? எனக்கு தெரிஞ்சு அவங்க எனக்கு பண்ணிருப்பாங்க.
எனக்கு கால் போல நினைக்கிறேன். ஃபோன் எங்கன்னு கூட தெரியலையே. அதனால இப்ப இவருக்கு கால் என்னென்ன சொல்றேன்? எல்லாரும் சொல்ற மாதிரி இவர் என் கூட இருந்தாதான் என் ஃபோன் எங்க இருக்குன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் ஏன் அதை எடுக்க போறேன்? அது அந்த ரூம்ல இருக்கும், இல்ல எங்கன்னா சிக்னல் இல்லாத இடத்துல இருக்கும். ஸோ அது நாட் ரீச்சபிள், இல்ல சுவிட்ச் ஆஃப், அது மாதிரி ஏதாவது வந்திருக்கும். எனக்கு ரொம்ப நேரம் பண்ணி பார்த்துருப்பாங்க. அதனால இப்ப இவருக்கே டைரக்டா பேசிடலான்னு பண்றாங்க. அவ்வளவுதான். சரி மணி பேசு. உனக்கு எதுக்கு பேசினாங்க? ஆ, வீட்டுல ஒரு 5 days ட்ரிப்னு தானே சொல்லிட்டு வந்திருப்பாரு. அததான் அவங்க சொல்லியிருப்பாங்க. 5 days முடிஞ்சிடுச்சுல்ல, இன்னும் வரலல்ல, அதனால கிளம்ப சொல்லி பண்றாங்க. புரியுதா? ஓ, உனக்கு அப்போ நீங்க எல்லாரையும் கிளப்பிடுவ அப்படின்றது உங்க பிளான். நீங்க கிளம்பலினாலும் அவங்க பேசுறதுல நான் கிளம்பிடுவேன்ல, அதான் உங்க பிளான். அதான் இப்போ தெரியுது, நான் அப்புறம் இருக்கு இப்போ பண்ண வேண்டாம், எடுக்க வேண்டாம். ஐயே அம்மே, உங்ககிட்ட தானே பேசுவாங்க, என்கிட்ட பேசுறாங்க. அப்புறம் என்ன, நீ எதனா பேசிட்டு போ. அவங்க ஏதாவது கேட்டாங்க, நான் திட்டுவேன், கத்துவேன், இது பண்ணக்கூடாது. கோவப்படாம என்ன பண்ணாலும் நான் கண்டுக்க மாட்டேன். நிஜமா அதுக்கா பண்ணிருப்பாங்கன்ற? மேபி என்கிட்ட கொடுக்க கூட சொல்லலாம். ஓ, ஆ, இதுக்காக எனக்கு தெரிஞ்ச அட்டன் பண்றேன். என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்றேன், அட்டன் பண்றேன். எல்லாம் எனக்கு ஒரு விஷயம் பேட்டியே ரணகலம் மாத்திடுங்க என்ன. சரி தங்கம், அட்டன் பண்ணு. இப்போ அவங்க வாங்கினோன்னு கிளம்பி போயிடுவேன். நீ போயிடுவியே. அவங்க வந்து என்கிட்ட போனை கொடுத்தா நீ கொடுத்துருவ. தூங்கிட்டேன்னு சொல்ல தரமாட்டேன். அப்புறம் நீ என்ன பேசணும் பேசிட்டு இரு. தயவுசெய்து நீ அட்டன் பண்ண மட்டும் இருக்காது. நீ அட்டன் பண்ணீன்னா நான் தான் அட்டன் பண்ண விடல பேசுவாங்க. ப்ளீஸ்மா. சரி சரி, அட்டன் பண்றேன். அப்படின்னா எனக்கு தெரியும், அவ எதுக்கு விட மாட்டான். நான் தான் சொன்னேனே, அவ கீக்குதான் அங்க ஆடு வர. நீங்க எங்க அடிச்சு கேட்டீங்க? ஹலோ, என்னம்மா நேற்று பண்றீங்க? மனுஷங்க தூங்குவாங்கன்னு தெரியாதா? நைட் ஃபோன் பண்றீங்க. போதுமா, பாத்தியா எடுத்துட்டான். அதுக்குள்ள டென்ஷன் ஆகிறேன். அதுக்குள்ள இவட தூங்கிட்டேன். இவ்வளவு சீக்கிரமா தூங்கிட்டேன். மணி என்ன 10 கூட ஆகலையடா. நான் ஊர் சுத்திட்டு வந்த டயர்டு, அதனால தூக்கம் வந்துச்சுன்னு தூங்கிட்டேன். ஒருத்தர் ஒரு வாட்டி எடுக்கலைன்னா விட மாட்டீங்களா? சும்மா பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? எடுக்கலைன்னா வேற ஏதாவது வேலையா இருப்பாங்க, தூங்குவாங்க அப்படின்னு தெரியாதா? உங்களை தூக்கம் கலைஞ்சு இருந்துட்டு எனக்கு தேவையா? பாவி, இந்த பொண்டாட்டிய மடியில வச்சு கொஞ்சிக்கிட்டு தூங்கிட்டு இருக்கானா? இதெல்லாம் நடக்குமா? நான் பேசிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட. இதுக்கு ஒண்ணு கேட்கறதுக்கு ஒரு ஞானமே இல்லையா? இல்லை, துக்கம் இல்லை உங்க அம்மா. அதான் எனக்கு என்ன. ஆல்ரெடி மதியத்துல மூடிட்டு தள்ளி போயிட்டு ரொம்ப விரும்பிக்கிட்டேன். இந்த போனை வச்சுட்டு என்ன பிளாக்மெயில் பண்றதே புரிய இருக்கீங்கல்ல நீங்க. உங்களை என்ன என்ன? நான் கடிக்க போறேன் பாத்துக்கோங்க. சரிடா, இப்ப எழுந்துட்டல, பேசு. எப்ப வர போறீங்க? 5 நாள் சொல்லிட்டு போனீங்க, 5 நாளா முடிஞ்சிச்சுன்னு என்ன? கிளம்ப வேண்டியதானே, ஏன் கிளம்பாம இருக்கீங்க? என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? உனக்கு வேலை குழப்பம் இல்லையா? புரியல. எவனோ கூப்பிட்டா என் கூட போயிட்டான்ட்டு அவன் கூடவே இருப்பியா? அவங்க வந்து எடுத்துட்டு போற, நீ கிளம்பி வா. எதுக்கு கிளம்பி வரணும்? என்னால அதெல்லாம் முடியாது. இன்னும் நான் கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு தான் வருவேன். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? நானே வெளிநாட்டுல வந்து எதையும் சுத்தி பார்க்காம இப்பதான் இங்க வந்திருக்கீங்க. சுத்தி கூட பார்க்க கூடாதா? நிம்மதியா கூடாதா? ஏன் அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கணுமா? வேலைக்கு போட்டு அதோட வேலை வீடு தானே இருக்க போறோம். இப்பதான் கொஞ்ச நாள் என்ஜாய் பண்றோம், அது கூட உங்களுக்கு பிடிக்கலையா? ஏண்டா, நீங்க தான் இருக்கீங்க, அவளுக்கு வேலை இல்ல, அவளுக்கு டியூட்டி இல்ல, அவளையே கூட வச்சுட்டு இருக்கீங்க. நீங்க இருங்க, அவளெல்லாம் அனுப்பி வைக்க வேண்டியதானே? அவ எதுக்கு உங்க கூட இருக்கணும்? எனக்கு புரியல. நான் யாரையும் கூப்பிட்டு வரல. என் ஃப்ரெண்டு கூப்பிட்டா நான் வந்தேன். என்னைக்கு வெக்கேட் பண்ணலாம்னு சொல்றானோ அப்ப நான் வெக்கேட் பண்ண போறேன், அவ்வளவுதான். அதே மாதிரி தானே அவளும். அவங்க அண்ணன் கூப்பிட்டா நான் வந்திருக்கான். அவங்க அண்ணன் என்னைக்கு நம்ம போலாம் அப்படின்னு அவ சொல்றாரு, அப்ப அவ கிளம்ப போறா. அது அவளுக்கும் அவங்க அண்ணனுக்கும் ஒரு விஷயம். நான் ஏன் போய் தலையிடணும்? நான் ஏன் கிளம்புறியா இருக்குன்னு கேட்கணும்? எனக்கு ஏன் அந்த வேலை? சரி, அவ பக்கத்துல இருக்காளா, அவகிட்ட கொஞ்சம் பேசணும். அவகிட்ட இருந்த போன கூட நாத்து. ஆனா 100% மாமியார் நீ புரிஞ்சு வச்சுருக்க. அவங்க உங்களை பாசம் இருக்கோ இல்லையோ, ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன பேசுவாங்க, 100% டேம் ஷுவர்ல உனக்கு. இத்தனை வருஷம் குப்பை கொட்டிட்டு இருக்கேன்னு அவங்க என்ன யோசிப்பாங்க? ஏன் இன்னைக்கு பண்ணுவாங்க? யாருக்கு கொடுத்துருப்பாங்க? இதெல்லாம் தெரியாமலா இருக்கும். அவங்க பேச வந்ததும் அவன் பையன் கிட்ட இல்ல. சரி ஒரு வார்த்தை கேட்டு பார்ப்போம், அவன் கிளம்புறானா அப்படி செக் பண்ணுவோம் அப்படின்ற கப்பல் அவர்கிட்ட பேசியிருப்பாங்க. ஆனா அது அவங்க செகண்ட் ஆப்ஷன் தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அவங்களுக்கு என் கூட பேசணும், என்ன இங்க இருந்து கிளப்பணும். எனக்கு தெரியாதா என் மாமியார் லட்சணம்? அவ தூங்கிட்டா. தூங்கிட்டாளா? எங்க தூங்குறா? எப்ப தூங்குனா? அவ போன் நீ எடுக்க மாட்டேங்க. ஏன் நிறைய சிக்னல் ப்ராப்ளம் இருக்கு. சில பேருக்கு சிக்னல் இல்ல, சில இடத்துல சிக்னல் இல்ல. அதுக்கு என்ன பண்றது? அதனால எடுத்துருக்காது. என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? ஓ, உங்க பொண்ணுக்கு தெரியாது இப்படி இருக்க இருப்பாங்க ஆண்டி. சரி சரி, நிம்மதியா நான் பேசிட்டேன். சரி, அவளை ஏற்றி கொஞ்சம் போன கூட. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. என்னால எழுந்து போயிடலாம், அடுத்தவங்களை எழுக்க முடியாது. எனக்கு ஒரு வேலை இல்லை. ஓ, இங்க எல்லாரும் லைன்ல இருக்காங்க அப்படிதான்.
ம், போட்டு வாங்குறாங்களா? என்னடி சொல்ற? பேர் ஒன்னா இருக்காங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்டு வாங்குறாங்க. நல்ல வேலை அவனும் உஷாரா பேசிட்டான். புரியா? ஆமா ஆமா. ஏன் அவன் உங்க கூட இல்லையா? அவன் ஏன் என் கூட இருக்க போறா? அவன் என் கூட இல்ல. ஏன் இப்போ உங்களுக்கு அவன் என் கூட இருக்காளா இல்லையா தெரிஞ்சுக்கணும் தான் ஃபோன் பண்ணீங்களா? என்ன விஷயம்? தூக்கமா இருக்கு, சீக்கிரம் சொல்லிட்டு வைங்க. காயத்ரி, என்ன வேணும்? உங்ககிட்ட பேசி உங்ககிட்ட வச்சு அதெல்லாம் ஃபோன் வச்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கோங்க. பேசுங்க ப்ளீஸ், கெஞ்சி கேட்குறேங்க. என்கிட்ட பேசி என்னை கட்டி கொடுக்காதீங்க, நாங்கள் இருக்கேன்ட்டு. உங்க பாட்டி பார்க்கணும், முன்னாடி பார்க்கலாம். வேண்டாமே என்னை சோதிக்காத. கொஞ்சம் பார்த்துக்கோ. தூக்கி வச்சிருக்கீங்க. கொஞ்சம் அமைதியா இருக்கியா? ஃபோன் பேசிட்டு இருக்கேன், இப்படி பேசுவேன். சரி சரி, என்ன பண்ணிக்கோங்க. போதுமா? தனித்தனி ரூம்ல தான் இருக்காங்க. எத்தனை பயந்துட்டு இருந்தேன். உங்க பிள்ளைய நீங்க நம்புங்க, நான் நம்ப மாட்டேன். அந்த வீட்டுல அத்தனை ரூம் இருக்கும்போது அவளை விடல. இது யாருமே இல்லை, அதே மாதிரிதான் எப்படி விடுவார் பாருங்க. அதெல்லாம் சும்மா சொல்றாரு, நீங்க வேற. நான் தான் சொல்றேன் நம்பு, கொஞ்சம் அமைதியா இரு. சரிடா, அவ எழுந்தானா காலைல போன் பண்ண சொல்லு, இல்லைன்னா முடிஞ்சா கொஞ்சம் ஏற்றிப்ப கூட. ஓகேங்க, எந்த அளவுக்கு பேசுறாங்கன்ட்டு. அதெல்லாம் முடியாது, எனக்கு தூக்கம் வருது, என்னால அங்கெல்லாம் போக முடியாது. காலையில ஞாபகம் இருந்தா சொல்றேன். இப்போ நான் தூக்கத்துல பேசுறதுனால எனக்கு தெரியாது. ஞாபகம் இருந்தா பார்க்கலாம், இல்லைன்னா அவளுக்கே ஃபோன் பண்ணுங்க. எப்போ லைன் கிடைக்கோ பேசுங்க. ஒரு முக்கியமான விஷயம்ன்றதுனால தான் அவளுக்கு போன் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அப்படி பண்ற? அப்படி என்ன முக்கியமான விஷயம் எனக்கு புரியல. அவகிட்ட சொல்லுடா, அவ போடுவா. சும்மா வெறுப்பேத்திட்டு இருக்காரு. சரி, என்னென்ன பேசிடவா? என்ன சொல்லிருக்காரு? பேசிட்டேன். அப்போ அது பிரச்சனை. அமைதியா இருங்க. ப்ளீஸ்மா ஃபோனை கூட. முடியாது கம்பெட்டி, அமைதியா இருங்க. ப்ளீஸ்மா. முடியாதுன்னு முடியாதுன்னுட்டேன். எத்தனை சொல்ல மாட்டேன், அப்புறம் என்ன பண்ண எனக்கு தெரியும். இங்க பாரு, என்கிட்ட பேசணுன்றாங்க, நான் பேசிடுறேன் 2 செகண்ட் ப்ளீஸ். சொன்ன சொல்லிட்டு வர மாட்டேன். அன்னைக்கு அடிச்சுட்டாரு. ஏங்க எதுக்குங்க என்ன கடிச்சிங்க? நான் சொன்னேன் அமைதியா இருக்கும் அடிச்சு கேட்கல. அதான் எப்பவுமே பேசிச்சுன்னா இன்னமும் கிடைப்பேன். என்ன சொன்னீங்க? அவ இருக்க மாட்டான்ட்டு நான் சொன்னேன். சத்தா அது யார் குரல் அது? நம்ம மாட்டினேன். ஏம்மா ஏம்மா நீங்க மாட்டிருக்கீங்க? ஏம்மா அப்படி பண்ணீங்க? என் பக்கத்து தண்டை போய் கொடுறேன். அமைதியா ஸ்மூத் பாயிண்ட் எப்படி நோட் கிடைச்சிச்சு. எனக்கு தெரியும், நீ ஏதாவது சிக்கல்ல மாட்டி விட்டுருத்தோம் உங்க வேலை. இங்க என்ன சத்தம்? இங்கே இருக்கா? நானும் அவனும் தான் இருக்கும். ஏன் போட்டு சொல்லிட்டு அப்படியே நம்பிடுவாங்க. திவ்யா குரல் கேட்ட மாதிரி இருக்கு. வந்துட்டாளா? ஏன் இருக்கா? அதெல்லாம் இங்க இல்ல. என்ன விடுங்க, பற்றி முடியாது. கோபம் போறதுன்னுட்டேன். அவ குரல் கேட்டது எனக்கு அவ கூட தெரியாது. கேட்டுதுன்றதுக்காக நான் போய் சொல்ல முடியாது. அவ்வளவுதான். இப்ப என்ன நாளைக்கு ஃபோன் பண்ண சொல்லணுமா? எனக்கு ஞாபகம் இருந்தா சொல்றேன், நீங்களே பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், வேக போனேன். டேய் வச்சுட்டான். என்ன சொல்றீங்க? அவ குரல் கேட்டது தானே? அவ குரல் மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா பக்கத்துல இருந்தா நாங்க கத்துறது கூட நீ கேட்டிருக்கலாம்ல. அது என்ன பக்கத்து பக்கத்து பில்டிங்கா? சும்மா ஒரு செவ்வறு வச்ச ரூமா தானே இருக்கும். அது எப்படி நான் எல்லாத்துக்கும் சப்ப கட்டு கட்ட எனக்கு புரியல. பண்ணி கொடுத்த சத்தியத்துல இருந்தா உண்மையில மாட்டேன். அதை நான் முழுசா நம்புறேன். அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு அவளை பத்தி என்ன தெரியுமோ தெரியாது. சின்ன வயசுல அவளை பார்த்துட்டு இருக்கவே எனக்கு அவளை பத்தி தெரியும். அவ்வளவுதான். அவ எக்காரணத்தை கொண்ட என் பையனை நான் சொல்லாம கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. இப்படியே நம்பிட்டு இருந்தவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிப்பாங்க. அப்புறம் நாங்க ஏமாந்ததான் மிச்சம் அப்படின்னு இருக்கும். அதான் திருவிழா சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன? அப்புறமா பாக்குறோம், அதையும் பாக்குறோம். அப்புறம் தெரிஞ்சதெல்லாம் என்ன ஆகுதுன்னு. சரிடா, மூட் அவுட் ஆகாத எல்லாம் நடக்கும். நீங்களும் இப்படி பண்ணீங்கன்னா எப்படி? அப்புறம் அவ எப்படி மாறுவா? சரி, நீங்க அவளுக்கு புரிய வைங்க. நீங்க அவ கூட சேர்ந்து இன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. சரி, 2 பேரும் தூங்குங்க, நான் கிளம்புறேன். எதுக்கு நீ முடிச்சுட்டு இருக்க? விட்டுணும். விட்ட முடியுமா? விட முடியாதா? அதான் தெரியாம பண்ணிட்டான்ல, திருக்கி போயிட்டு மூஞ்ச காட்ட. ஃப்ரெண்டு தெரியாம பண்ணாரு, அதை நீ பார்த்த. வீம்புக்குன்னே பண்ணதுன்னு எனக்கு தெரியும். மாத்து. அவன் ஏதோ ஒரு ஃப்ளோல உங்ககிட்ட சொன்னதுனால தானே பண்ணா. அவர் இதை பண்ணணும்னு பிளான் வச்சதுனால தான் இவ்வளவு தூக்கி வச்சிருக்காரு. அதுலயும் உங்களுக்கு தெரியல. அது டேய், அதான் உன் பிளானாடா. நான் கூட தெரியாம உங்களுக்கு சப்போர்ட் பண்றேடா. இனிமே அவங்ககிட்ட கேட்க தயாரா இல்லை. எங்க டைரக்டா சொன்னா நான் திட்ட போறேன்றதால இப்படி பண்ணி எனக்கு காட்டி கொடுக்கணும். அதானே உங்க பிளானு? கொடுத்துட்டீங்கல்ல, இப்ப நிம்மதியா குழு குழுன்னு இருக்கா? என்ன அங்க போய் நீங்களே திட்டு வாங்க போறீங்க? நான் தானே வாங்க போறேன். இந்த வாட்டி இந்த சர்டிபிகேட் பண்ணி கொடுத்துருங்க. உங்க கூட பேசக்கூடாதுன்னா கூட நான் அதுக்கு ரெடி தான். என்னடி இப்பெல்லாம் பேசுற? விளையாட்டுல நீ பாரு, அவங்க இதுக்கப்புறம் ஏதாவது கேட்டாங்கன்னு பண்ணன்னு வை. பண்ணதான் போறேன். நீ எதனா பண்ணிக்கோ.
சரி, நான் பண்ணாத. சரி, சாரி. சாரியும் தவிர ஒரு மண்ணும் தவிர இருக்கு விடு என்ன. நான் இப்படி பண்றேன். சரி, நீ என்கிட்ட இருக்குன்னு தெரியும் காட்டுறதுக்காக தான் பண்ணேன். சாரி. டப்பாவே. நான் கூட உனக்கு கொஞ்ச நேரத்துல நல்ல வேலை நினைச்சிட்டேன்டா. உன் பொண்டாட்டி என்கிட்ட தான் இருக்கான்னு காட்டணும் நினைச்சு அது என்ன இருக்கு? அவ அவங்க லைன்ல இருக்கான்னு தெரிஞ்சது. அவளுக்கு உனக்கு தொண்டா இருப்பாங்க. நான் எவ்வளவு பண்ணிருக்க அது பொழி வாங்க வேண்டாம். என் கிட்ட தான் இருக்குன்னு அவளுக்கு தெரியட்டும்னு தான் பண்ணேன். அவள்தான். இதனால என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். அப்பதான் அது உனக்கு வந்தாதான் பரவாயில்லையே, உனக்கு தான் வர மாட்டேங்குது. அப்புறம் இதுக்காக என்ன நடந்தாலும் அதை நான் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதுக்காக தான் என்னால ஒழிச்சு வச்சிருக்க முடியாது. நீ கோவப்படுவன்றதுனால தான் நீ இப்பவும் போய் சொன்ன தெரிஞ்சுக்கோ. இல்லைன்னா பத்தி தெரியும்ல. சும்மா அவளும் என்னால பயந்துட்டு இருக்க முடியாது. புரிஞ்சுதா? ஆமா, நீ கிட்ட தான் இருக்குன்றத எனக்கு தெரியப்படுத்தணும் தான் நான் பண்ணேன். அவ்வளவுதான். இதுல எனக்கு தப்பே இல்லை. என்னை பத்தியே தப்பாவும் தெரியல. அவ்வளவுதான். இதனால கோவப்படணும் பட்டுக்கும். அவ்வளவுதான். சும்மா அடுத்தவங்களுக்காக உன்னை விட்டு கொடுக்க முடியாது. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். எவ்வளோ தூக்கு வாங்கிட்டேன். என் பொண்டாட்டி இல்லை, என் பாட்டி கூட இல்லை சொல்ல முடியாது. அவ்வளவுதான். நான் ட்ரை பண்ணேன். ஆனா என்னால முடியல. அவங்க மட்டும் இருக்காங்கன்னு போது நான் அமைதியா தான் இருந்தேன். எப்போ அவங்களும் அங்க இருக்காங்க தெரிஞ்சா அதுக்கப்புறம் என்னால அமைதியா இருக்க முடியாது. அவங்களுக்கு தெரியும் அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்ட்டு. அவள்தான். சரி சரி போதும், கத்தாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. சும்மா சும்மா அவள் பண்றதுக்கு கோவப்பட்டேன்னு வை. அம்மே அது வந்து நீ ஏங்க என் பக்கம் யோசிக்க மாட்டேன். இவன் பக்கம் எதுவும் யோசிக்கிறாரு இல்லை. இன்னும் என் பக்கம் மட்டும் யோசிச்சு போதும். பின்ன இந்த பக்கம்லாம் இல்லை. எனக்கு நல்லா தெரியும். நீ அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அவங்க என்ன பண்றாங்க, அதான் அவங்க தாட்டு. எனக்கு அவங்களை பத்தி யோசிக்க தயாரா இல்லை. என் பக்கம் யோசிச்சாலே போதும். அதுதான் நம்மளை பத்தி யோசிக்கிறதா இருக்கு. அப்பதான் போதும் அடங்குங்க. உங்களுக்கு ஒரு கோவமா தான் இருக்கு. இன்னும் நான் இருக்கவும் அவங்க விட மாட்டேன். ஃபர்ஸ்ட்லாம் எது பாசமா பண்ணிட்டு இருந்தீங்க, இப்ப என்னங்க கடின்னு இறங்கிட்டீங்க, என்னால முடியலங்க. அடி உசுப்பி கூட்டதே நீ தானே. நீதான் இதை கற்றுக் கொடுத்தேன். எனக்கு அப்புறம் இது பிடிச்சிருக்கு. நான் என்ன பண்ண? ஏங்க கடிக்கிற உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? கடி வாங்க இடத்துலங்க அந்த வலி தெரியும், ஏன் இப்படி பண்றீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் கடிக்கூடாது. அதான் சரி, நீ பிரச்சனை இல்லை. இந்த பிரச்சனை இல்லை. எனக்கு நான் கடிக்கிறத விட நீ கடிக்கிறது இன்னும் சிக்கலா இருக்கு. அது எனக்கு இன்னும் போதும் போதும்னு நீங்க பண்ண வரைக்கும் போதும், நாங்க போய் தூங்கலாம். இப்ப பண்ணீங்கல்ல சம்பவம், அது வரைக்குமே போதும். சும்மா அதையும் சொல்லாதடி. பிச்சு போடுச்சு. சரி வாங்க தூங்கலாம். அதுக்கு முன்னாடி நாளைக்கு கிளம்புறோம் தானே? நாளைக்கு கிளம்புறோமா? ஆ ஏன்டா? போதும் போதும். விளையாடாத. உன் லீவுக்கு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். 15 days உனக்கு லீவ் வர வேண்டியது. அதை வர வைக்க வேண்டியது என் பொறுப்பு. அவ்வளவுதான். சும்மா அதை வச்சு நீ இப்போ டியூட்டி போறேன்னு எனக்கு விருப்பத்தாத. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீ இல்லாம நிச்சயமா நான் அந்த வீட்டுல பக்கத்துல நான் இருக்க மாட்டேன் மாட்டேன். அவ்வளவுதான். ஆஃபீஸ் போறப்போ நீ அவங்க வீட்டுக்கு போய்க்கலாம். அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். அம்மி அவங்களே ஃபோன் பண்ணிட்டாங்க அம்மி, வேண்டாம் அம்மி, விளையாடாத அம்மி. உனக்கு நான் மட்டும் தான் முக்கியம். நான் சொல்றது மட்டும் தான் முக்கியம். புரியுதா? அடுத்தவங்க கிடையாது. சொல்ற எல்லாத்துக்கும் தலையாட்டு. நான் சொல்றது முடியும் தலையாட்ட மாட்டேன். புரியல. ஏய், ஏன் இப்படி பண்ற? இண்டஸ்ட்ரி தர மாட்டாங்க. அதான் நான் பாத்துக்கிறேன்னுட்டேன். திருவிழாக்கு சீக்கிரம் வரக்கூடாது, அதானே உன் பிளான். நீ என்ன பண்ணுவ? நீ இங்க இருந்துருவ, அதானே உன் பிளான். எல்லாரும் போட்டா இங்க இருக்கிறது உன் பிளான், அப்படிதான் உன் பிளானா? ஆமா இல்ல, இதுவுமே நல்லா இருக்கு. இதெல்லாம் யோசிக்காம போயிட்டேன். வேண்டாம், இந்த சோதிக்காதீங்க, அடிச்சுவும் பார்த்துக்கோங்க. எல்லாரும் போகும்போது நாமளும் போவோம் திருவிழாவுக்கு. போதுமா? உனக்கு லீவ் 15 days கண்டிப்பா கிடைக்கும். புரிஞ்சுதா? அதிகம் அப்லோட் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். 13 days நாம இங்க தான் இருக்கிறோம். அவ்வளவுதான். அவங்க சொன்னாங்க, அவங்க கூப்பிட்டாங்க, போறதுல கிடையாது. புரிஞ்சுதா? நாளைக்கு அவங்களே ஃபோன் பண்ணாலும் நீ வர முடியாதுன்னு சொல்ற. சொல்லித்தான் ஆகணும். இல்ல நானே கூப்பிட்டு தருவேன், நீ வர முடியாதுன்னு சொல்ற. விளையாடுறதுமா இதெல்லாம் ரொம்ப தப்புமா. நீ சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டினல. யாரும் அவங்க அவங்க சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டினல. புருஷன் தானே நானு. இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடு. அம்மா ஏன் இப்படி பேசுற? இந்த புருஷனா நினைச்சு இந்த 10 நாள் என் கூட இரு. அவ்வளவுதான். இது ஃபாரின் இந்த மாதிரி பிளாக்மெயில் அதெல்லாம் கிடையாது. புரியுதா? இதனால பிரச்சனை வரும் யோசிக்கிறதுக்குலாம் இங்க ஒண்ணுமே இல்லை. இப்போ உங்க கூட நாங்க இருக்கோம். அப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அவங்க கிட்ட தனியா பேசினா தானே மாட்டுவேன். தனியாவே பேச தேவையில்லை. பேசினாலும் என்ன கேட்டாலும் முடியாதுன்னு சொல்லு. அவ்வளவுதான். பூச்சி வேண்டாம் பூச்சி, எதுக்கு பூச்சி திருவிழா டைம்ல தேவையில்லாத பிரச்சனை சொன்னா கேளு பூச்சி. என்னால முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். என்னால அங்க பகல்ல என்னை விட்டு இருக்க முடியாது. அந்த வீட்டுல தனியா இருக்க முடியாது. ஏன் தனியா இருக்க போற? வெளியே போ, பிசினஸ் பத்தி யோசி, உன் ஃப்ரெண்ட்ஸ் பாரு, பழைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணு, அப்படி போ, ஹேங் அவுட் பண்ணு. ஏன் வீட்லயே இருக்கணும்னு யோசிக்கிற? அதெல்லாம் நான் பொறுமையா பண்ணிப்பேன். இப்ப எனக்கு பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இப்போ எனக்கு உன் கூட மட்டும்தான் இருக்கணும். உன் கூட கொஞ்ச நாள் கண்டிப்பா உன் கூட மட்டுமே இருக்கணும். மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டேன். பிடிவாதத்தை மொத்தம் மாட்டிக்காத. ஏன் தான் உனக்கு இவ்வளவு பிடிவாதம் எனக்கு புரியல. இருந்துட்டு போட்டோம். அதை பத்தி நான் துளி கூட கவலைப்பட தயாரா இல்லை. புரிஞ்சுதா? சரி சரி சரிப்பா, என்னமோ பண்ணி தொலை.
இப்போ வேண்டாம் இப்பதான் சொல்வேன். எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போட்டு அனுப்புறது சரி இருக்க போதுமா இன்னும் எப்படி சொல்லணும்? நேத்து ஒண்ணுல சரி நாளைக்கு எங்க கூட்டு போவீங்க? சுத்தி பார்த்த வரைக்கும் போதும். நான் எங்க எப்படினாலும் சுத்தி பார்க்கல ஏமாத்துறீங்களா? ஒன்றும் தேவையில்லைன்னு ஆச்சு. எங்க ரூம்லயே அடைச்சா அது பனிஷ்மெண்ட் பேசிக்கிட்டோம்னா நம்ம என்ன பனிஷ்மெண்ட் நீ என்ன பேசக்கூடாது இல்லையா? இதை நம்ம இங்கே அமல்படுத்துறோமா இல்ல சென்னையில போய் அமல்படுத்துறோமா? எந்த ரூல்ஸும் இங்க செல்லாது. எதுவும் ஃபாலோ பண்ண மாட்டோம் நாங்க. அதானே அதெல்லாம் எதுவும் சொல்லாது. அது மாதிரி நாங்க எதுவுமே போட்டோமா ஞாபகம் இல்லை. நீ அப்படியே வாக்கு கொடுத்தாடா? ஆனா நான் எதுவுமே கொடுக்கல. இல்ல மாப்பிள்ள நான் கூட கொடுக்கலையே. உங்களுக்கு அப்ப யார் வாக்கு கொடுத்தா? நாங்க கொடுக்கலையே. அப்படி திருப்பி நாங்க ரிவெஞ்ச் காட்டினா என்ன ஆகும் தெரியுமா? அதானே எங்களுக்கு மட்டும் தெரியாதா என்ன? வேண்டாம். நீங்க என்ன ரிவெஞ்ச் பண்றீங்களோ பண்ணுங்க நானும் பண்றேன். இது நீ இருக்கல அப்படி பாசமா சொல்லுடி. அப்படின்னா வேண்டாம். ரூம் மட்டும்தான் இந்த 2 days ப்ளீஸ் 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 ப்ளீஸ். நெக்ஸ்ட் டைம் கெஞ்ச இதோட கதற ஒத்துக்கிற வரைக்கும் கதறும். ஆமா அவுட்டிங் கூட இருக்குது. இப்ப ரூம்ல பக்கத்துல பக்கத்துல எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? நீ என்னடா நேற்றுக்குன்னு எப்படி மாறிட்ட? ஃபாரின்ல எல்லாம் நமக்கு இந்த ஃபீல் இல்ல. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கே தோணுது இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்குன்னு. அட்லீஸ்ட் அவனை பார்த்து எதையா திரும்ப செஞ்சியே. தெரியல அவனை பார்த்தது திருந்தனா இல்ல அவன் அங்க தனியா இருக்கானேன்னு எனக்கு அப்படி தோணுச்சான்னு தெரியல. ஏன் இருக்கான்னு தோணுச்சா இன்னும் ரொம்ப நல்லவனா இருக்கீங்கடா. ஆனா அவ்வளவு நல்லவன் இல்லையடா. அதான் எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டல. அப்புறம் நீ ஓட்டு நடப்பீங்க. டேய் எங்களதான் ரூம் அடைச்சு வைப்பீங்க. அந்த பொண்ணுங்க என்னடா பாவம் படிச்சு ஏன்டா அதுமே சோதிக்கிறீங்க? உங்களை நம்பி நீங்க கூப்பிட்டீங்கன்னு வந்ததுக்கு அதுங்க ரொம்ப படுத்துறீங்கடா. இல்ல எங்களை பத்தி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால அவங்க நம்ம ஜோதி ஐக்கியமாக்கிட்டாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆமாண்டா அது நோக்கம். அது அவுட்டிங் இல்ல சொல்லிட்டீங்களா விடுங்க. தூங்கவா செய்யலாம். கரெக்டா தூக்கம் வருது. காலையில இருந்து பேசிக்கலாம் ப்ளீஸ். நீங்க 2 பேர் தனியா மாட்டுறதே எங்களுக்கு ரொம்ப ரேரா அமையுது. அதுல கூட கொஞ்ச நாள் எங்க கூட தனியா பேசிடாதீங்க. அப்படிதானே? கரெக்டா கேட்டுடா. உங்க தனியா அமைகிறதே பெருசா இருக்கு. அதுவும் இது 2 எல்லாம் ஒன்னோட ஒண்ணு தனியா அமைகிறது இன்னும் பெருசா இருக்கு. அதுல இவங்க பண்ற சேட்டிங் இருக்கே இப்போ முடியலடா. போதும்னு. ஆமா நாங்க தூங்க போறோம். எதனால அப்புறம் பேசிக்கலாம். குட் நைட். வழிவிடுங்க நாங்க தூங்குறோம். முடியாது கொஞ்ச நேரம் பேசுங்க அப்புறம் விட்டு. அதே தாண்டா. அம்மா எங்களுக்கு வேற வேலை இல்லை. இவன் சொன்ன மாமான் போடுறது அவன் சொன்ன மாமான் போடுறது. இந்த ஆமா சாமான்களை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. ரைட்.